எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. பா என் நிலமையில இருந்து பார்த்தாதான்ப்பா என் கோவம் என் வலி எல்லாம் புரியும்பா. என்கிட்ட சொல்லாம கொள்ளாமலே அந்த சீதாக்கு இந்த மீனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்பா. எப்படிப்பா அப்படி பண்ணலாம்? மண்டபத்தில் எனக்கு தானே அசிங்கமா போச்சுப்பா. உன்னால எங்களுக்கு தானே அசிங்கமா போச்சு. டேய், நான் என்னடா பண்ணேன்? சீதாக்கு அங்கே துரோகம் நடக்குதுடா. அந்த அருண் ஏற்கனவே கல்யாணம் பண்ண வந்தா அவனை மேடை வந்து எத்தனை சொன்னேன். ஆனால் அவன் திருப்பி அச்சான் பாத்தியா என்ன? சீதா கூட தான் கல்யாணம் ஆச்சுன்னு பா. நான் அதை கூட தாங்கிட்டப்பா. ஆனால் மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டான்னு சொன்னான் பாருப்பா. அப்படியே நெஞ்செல்லாம் ரெண்டா வச்சிச்சுப்பா. அவ பண்ணு தப்பு தானேப்பா? சொல்லுப்பா, அவ பண்ணு தப்பு தானேப்பா? தப்புதான். எவாவா நீ எதுங்க வந்த? உன்னதான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்த? என்ன ஏமாத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு பாடு படுத்திட்டு எதுக்கு வந்த? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. வா மன்னிச்சிருங்க. பா. அப்பா அவசரப்பட்டு மன்னிச்சிடாதப்பா. இவ பண்ண தப்புக்கெல்லாம் நோ மன்னிப்புப்பா. ஏய், இப்ப நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்க. யாருக்கும் தெரியாம, அதுவும் புருஷனுக்கும் கூட தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆண்டி சொல்றதும் சரிதானே ஸ்ருதி. முத்துக்கு தெரியாம மீனா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்களும் தான் மனோஜ் கிட்ட பெரிய ஃபேமிலி மலேசியால இருக்காங்கன்னு போய் சொன்னீங்க. அதானே, இந்த வீட்டுக்கு போய் பேசுறதுக்குன்னே இவ ஒருத்திதான் இருந்தா. இப்ப மீனாவும் இவளை பார்த்து கத்துக்கிட்டா. நல்ல முன்னேற்றம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அட்டகாசமான கதை ஒண்ணு பார்க்க போறோம். எதை பத்தினா பொய்யா. ஆமா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பொய் மட்டும் தான் பேசுவான். அவகிட்ட நம்ம ஏன் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் உண்மையை பேசுறா அப்படின்னு எதிர்பார்ப்போம். நோ நோ நோ, நான் பொய் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்றப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது சம்பந்தமான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜாக்கு வந்து ஒரு புத்திசாலியான மந்திரி. அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா, மந்திரி, நம்ம நாட்டுல எவனுமே உண்மையை சொல்றதுல எல்லாமே பொய் தான் பேசுறானுங்க, எல்லாமே பிராடு பசங்களா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றப்ப, பரவாயில்ல நானாச்சு இந்த இவனுங்க கூட்ட மத்தியில நான் ஒருத்தன் யோகியனா இருக்கேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில பொய்யே சொன்னதுல இனிமேல் கண்டிப்பாவே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, மந்திரியார அப்படிலாம் இல்ல மன்னா, பொய் சொல்றது வந்து பெரிய தப்பு இல்ல, நம்ம ஏன்னா அது வந்து நம்ம மனுஷ வாழ்க்கையிலே ஒண்ணு இன்றியமையாது, அதனால வந்து எல்லாருமே எல்லா சந்தத்தையும் நம்ம பொய் சொல்லுவோன்றப்ப, டேய் அப்ப நான் பொய் சொல்றேன் சொல்றியா? இல்ல நான் பொய்யே சொன்னதுல சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொன்ன மந்திரி வந்து தந்திரமா வந்து ஒரு ஐடியா ஒண்ணு போட்டு, இந்த ஆளுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு பாடம் புகுத்துறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஒரு நாள் கொஞ்ச நாள் போன உடனே, மன்னா மன்னா அப்படின்னு வரப்ப